ரவுண்ட் ஒன் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் காக்டெயில் வெர்சஸ் கன்னியாகுமரி விடிஎஸ் ஆர்மி டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க தஞ்சாவூர். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், பவர் பிளே கிடையாது, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். விடிஎஸ் ஆர்மிக்கு ஓப்பனிங் பேர் வராங்க. சைக்கிள் ஓப்பனிங் சொன்ன ராஜேஷ், நான் செகஷனில் எட்வின் இருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விவேக் வந்திருக்காங்க. ஓர்த்த விக்கெட்லேருந்து மேட்சோட முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் ஃப்ளிக் பண்ணி விட்டார். லெக் அம்பருக்கு பக்கத்தில் போச்சு. பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டர். சைக்கிள் எட்வின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஒரு பிடிக்கிற முதல் பந்து செகண்ட் பால் ஆஃப் த ஓவர். ஒரு கன்வென்ஷனல் டிரைவுக்கு போனாங்க, சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காரு. தேர்ட் ஒன் ஸ்டம்ப் லைன்லேயே வச்சாங்க, டிஃபென்ஸுக்கு போய் சிங்கிள் மாற்றுறாங்க. ஃபோர்த் ஒன் இதையும் பேட்டில் ஆடி இருக்காங்க, கேப்லையும் போயிருக்கு. மிட் ஆஃப் கிடையாது, லாங் ஆஃப் வச்சுருந்தாங்க. ஸோ கவர்ஸில் டீப்பில் ஃபீல்டர் எக்ஸ்ட்ரா ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவருக்கு போயிடுச்சு பந்து. லாஸ்ட் ஓவரில் இதையும் பிளாட்டில் ஆடி இருக்காரு. பட் இந்த தடவை சிக்டராக வெற்றியை தேடி வெற்றிகரமாக முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காருங்க விவேக் கையிலேருந்து. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சியை தன்னோட விக்கெட் விட்டு போகிறாங்க ராஜேஷ். விக்கெட்டுக்கு அப்புறம் ஜெயக்குமார் பேட்ஸ்மேன் அவர் பிடிக்கிற முதல் பந்து ஒரு லோ டாஸ். நேருக்கு நேராக போச்சு, பட் அங்கேயே நின்றுச்சு பந்து. அடிச்சா விக்கெட்டாக இருக்கும். ஐயோ மிஸ் பண்ணியிருக்காங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் விட்டு 6 ரன் ஆடி இருக்காங்க விடிஎஸ் ஆர்மி ஃப்ரம் கன்னியாகுமரி. செகண்ட் ஓவர் சாஜா முதல் பந்து எட்வின் ஸ்ட்ரைக்கில் ஓவர் பிச்சுட்டு பந்து குறுக்க போயிருக்காரு. ஐயோ 1 ஹேண்டில் எடுத்தாருங்க, நல்ல த்ரோ. செகண்ட் ஒன் ஒரு ஜிக்கி ஷாட்டுங்க. அது காலெல்லாம் பெருசாக நகர்த்தவே இல்லை, பாடியை கொஞ்சம் லீன் பண்ணி ஆடினார். டபுள் எடுத்திருக்காங்க, டபுளாக பொறுக்கிட்டு இருக்காங்க, ஓடியே எடுக்கிறாங்க. தேர்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு. பட் போடுற எல்லா பந்துமே பேட்டில் ஆடிடுறாங்க, சிங்கிள். அடுத்த பந்து ஏஆர் ஸ்ட்ரைக்கில் ஸ்டெம்ஸுக்கு மேலே வருது பந்து. அடுத்த பந்து நல்லா போட்டிருக்காருங்க, எக்ஸ்ட்ரா பேஸ் போடலாட்டியுமே தெளிவாக ரிலீஸை வச்சார். ஒயிட் லைனுக்குள்ளே வந்துச்சு பந்து. டாட் பால் சிங்கிள். எட்வின் ஸ்ட்ரைக்கில் இந்த ஓவரோட கடைசி பந்து நல்லா ஷார்ட்டாக பெரிய ரீஜன் பக்கம் அடிக்க வச்சுருக்காங்க. ஸ்டெம்ப் லைனை விட்டு விளக்காமல் வச்சாங்க. டேக்கன்ங்க 2வது பிரேக் த்ரூ. ஒரு பெரிய ரீஜனில் அடிக்க வச்சு 2 பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேரை உடச்சி கொடுத்துருக்காங்க. இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 2 விக்கெட் விட்டு 12 ஆடிருக்காங்க விடிஎஸ் ஆர்மி கன்னியாகுமரி. ஸோ போட்ட 2 பவுலருமே 6 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காங்க. ஆளுக்கு ஒரு விக்கெட் வேறு ஆடிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு விவேக் போட வந்திருக்காங்க, அவருக்கான 2வது ஓவர் ஸ்ட்ரைக்கில் ஓவர் விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெம்ப் லைன்லேயே வச்சாங்க, எதிர்த்து அடிச்சிருக்காரு. இல்லைங்க கைக்கு போயிருக்குங்க. அவர் எடுக்கக்கூடிய அடுத்த கேட்ச் தேர்ட் விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் நியூ பர்சன் பக்கம் அவர் பிடிக்கிற முதல் பந்து பேக் ஃபுட்டில் ப்ளே பண்ணார், கம்ஃபர்டபுளாக ஆட விடலைங்க. குத்தி திரும்பிடுச்சு, இதை யூஸ் பண்ணி டபுளாக மாற்றுறாங்க. தேர்ட் பால் டவுன் த விக்கெட் போய் ஒரு குவாலிட்டியான ஷாட்டை பார்க்க முடியுது. ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு பந்து, அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிங்க. அது நல்ல ஷாட்டுங்க. அவர் பிடிக்கிற 2வது பால் இறங்கி போய் அடிச்சாரு. அடுத்த பந்து அகைன் அவுட் சைடு ஆஃப்லேயே போயிருக்கு, சிங்கிள் அதிகபட்சம். நியூ பேட்ஸ்மேன் லிபின் ஸ்டிக்ல ஃபுல் டாஸ் பால், கேப் பெரிய கேப் நேருக்கு நேரம். பட் பவுண்டரி போகுதா அப்படிங்கிறதா மேட்ரு. அவரே கொடுத்துட்டாரு, ஃபீல்டரே கொடுத்துட்டாரு, அங்கே தடுக்க முடியலங்க. அன்ஸ்டாப்பபிளாக 4 பேருக்குங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 23 ஸ்கோர். இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க கன்னியாகுமரி. காக்டெயிலுக்கு அடுத்த ஓவர் போகிறதுக்கு வெற்றி வந்திருக்காங்க. ரவுண்ட் த விக்கெட் சூப்பர் டெலிவரிங்க, பேசியே கொடுக்காம போட்டார், சிங்கிள் மாற்றிருக்காங்க. செகண்ட் பால் தூக்கி போட்டார், ஃபுல் டாஸ் பால். ஐ திங்க் இந்த போஸ்ட்டில் பட்டு போயிருக்கு, போஸ்ட்டில் பட்டு பவுண்டரியும் போயிடுச்சுங்க. அடுத்த பந்து பேட்டில் பட்டோனே 2க்கான கால் கேப்பில் போயிட்டுருக்கு. தெளிவாக ஃபீல்டிங் பார்க்கணும்னு சொல்லும்போது அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, பவுண்டரியான ஒரு அப்பீல் எடுத்திருக்காங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. லிபின் ஸ்டிக்கில் இறங்கி போனார், ஸ்லோவாக போட்டாங்க, இங்கேயே இருந்துச்சு. டாட் பால் வெட்டி டு லிபின். இன்சைட் ஏஜ் தூக்கி போடப்பட்ட பந்து லெக் கட் மாதிரி போட்டார், அதுதான் காட்டாரு. நான் ஸ்ட்ரைக்கரும் ஒரு சின்ன ஹெலிகாப்டருக்கு போன பேட்ஸ்மேனுக்கு இன்சைட் ஏஜில் ஸ்டம்பை தட்டி தூக்கிடுச்சு. 4th விக்கெட் விட்டுருக்காங்க கன்னியாகுமரி. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் அஜய்
அவருடைய முதல் பந்து வெற்றி அவர்கிட்ட. அவருக்கு ஒரு லெக்கர் வேரியேஷன் பேக் ஃபுட்லேயே நின்று ப்ளே பண்ணார். பாயிண்டில் ஃபீல்டர் வெரைட்டி வேறு சிங்கிள். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 31 ஸ்கோரு. இது வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு சிங்கம் வந்திருக்காங்க. அஜய் ஸ்டேக்கில் அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் காற்றுக்கு வெளியே போதாங்கிறதா மேட்டர். கேஸ் வெளியே போயிருக்குங்க. ஓவரோட முதல் பால் ஜூசி ஃபுல் டாஸை கட்டாசிட்டாரு. செகண்ட் ஒன் அப் டு போடப்பட்ட பந்து ஒரு கிளாசிக்கல் ஆஃப்டர் ஷாட்டுக்கு போனாரு. டிஸ்டன்ஸ் இதுவும் பெருசா இருந்திருக்கு. ஸ்லாட்டில் இருந்த பந்த தெளிவாக கனெக்ட் பண்ணி வெளில அமைச்சிருக்காரு. தேர்ட் பால் ஓவரில் ஃபுல் டாஸ் பால் காத்தடிக்காத டைம். பெரிய டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும். ஐயோ கேட்ச் ட்ராப் ஆகிருக்குங்க. 2 ஆர் அடித்த பேட்ஸ்மேனுக்கு லைஃப் தந்திருக்காங்க. 2 எடுத்திருக்காரு. ஃபோர்த் ஒன் அகெயின் நல்லா பட்ட மாதிரி இருக்கு. டிஸ்டன்ஸ் பார்த்து 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 செக் பண்ணி ஒன் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் முதல் 4 பால்ல 18 ரன்னு. லாஸ்ட் 2 மோர் சரியாக படலை. யாரும் பிடிக்க ஆளும் கிடையாது. ஷாட்டில் சிங்கிள். ஓவரோட கடைசி பந்து பக்கு ஸ்டேக்கில் ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. அங்கே அந்த ஆங்கிளோட வெளில எடுத்திருக்காரு. டாட் பால் முதல் டாட் இந்த ஓவரில். இதோட ஓவரை முடிக்கிறாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 50 ஸ்கோரு. 4 விக்கெட் விட்டு கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு வெற்றி வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர் இது. அஜய் ஸ்டிக்கில் சூப்பர் டெலிவரிங்க. செமையாக போட்டார். வித்தே கொடுக்காம அன்பிளேயபிள் டெலிவரி. டாட் பால். செகண்ட் ஒன் மாட்டிக்கிச்சான்னு பார்த்தா காத்தடிக்கிற டைம். ஸோ டிஸ்டன்ஸ் பெருசாக ட்ராவல் பண்ணாது. கேட்சும் கேரி ஆகலை. டபுள் எடுத்திருக்காங்க. தேர்ட் பால் வெட்டி டு அஜய். நல்லாவே ஃப்ளோட்டராக தூக்கி போட்டார். பீட்டனுங்க வேறு லெவல் போடுறார். சரியாக வைக்கிறாருங்க. கரெக்டாக டிப் ஆகுது. எங்கே விழணும்னு எதிர்பார்க்குறாரோ அங்கே வந்து விழுவுது. செமையாக போட்டுருக்காரு இன்றைக்கி. வெற்றி. ஃபோர்த் ஒன் அவுட் சைட் லெக் வந்த பந்து 2 எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் த்ரூ த லைன் போனார். யாராலையும் பிடிக்க முடியாதுங்க. சிங்கம் டீப்லேருந்து வரணும். ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயருக்கு வந்திருக்கு. சிங்கிள் எடுத்திருக்காங்க. முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன் வெற்றி டு பக்கு போட்டாருங்க. அடங்கி அடிச்சாருங்க ஃபுல் டாஸ் பால. ஏஸ் கிளியர் பண்ணியிருக்காரு. கடைசி பந்தில் அவருக்கு ஒரு 6 பார்க்க விழிச்சிட்டாருங்க. நல்லாவே பட்டுருச்சு அந்த பந்து. ஃபுல் டாஸ் பாலில் தெளிவாக கணக்கு வெளில அமைச்சிருக்காங்க. முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. அதோட முதல் இன்னிங்ஸ் முடியல. விடிஎஸ் ஆர்மி ஃப்ரம் கன்னியாகுமரி அடித்த ஸ்கோர் 61. 62 10 36 பந்தில் காக்டெயிலுக்கு டார்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டேக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜாவித். நான் செக்ஷனில் வெற்றி இறங்கியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு ஜவாத். முதல் பந்து பேக் ஃபுட்டில் ப்ளே பண்ணார். ஓடி எடுக்க போகிறாங்கன்னு தோணுது. டீப்லேருந்து வரணும் ஃபீல்டர். அதை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. செகண்ட் பால் வைடு சேஞ்ச் ஆகாது. ஓவர் த விக்கெட்லேருந்து வராங்க. ரீபால் ஃபுல் ஷாட்டுக்கு போக வச்சாங்க. கம்ஃபர்டபுளாக ஆட விடலை. ஸ்லிங் ஆக்ஷனில் போடுறாரு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட். அதை யூஸ் பண்ணி சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. பக்கம் பக்கம் 2 வைடு பையில் ஒரு சிங்கிள் இருந்தாங்க. வெற்றி ஸ்டெக்கில் இருந்தாங்க. டீப்லேருந்து ஃபீல்டர் வெரைட்டி வரணுங்க. வந்துட்டார். சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் லிப் எடுத்து ஷார்ட் ஸ்கொயர்லக்காக வச்சுருந்தாங்க. ஹேட்ரிக் ஆஃப் வைடு. அதில் பவுண்ட் ஒன்று போயிடுச்சு. சூப்பர் டெலிவரிங்க. இந்த தடவை பேஸ் எக்ஸ்ட்ரா போட பார்க்கல. கரெக்டாக லைன்லேருந்து வைக்க பார்த்தாரு. டர்ன் பண்ண பார்த்தாரு. டாட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டோனி 2க்கான கால் கொடுத்துருக்காங்க. டீப்லேருந்து ஃபீல்டர் வருங்கும் போது ஈஸி 2 அமையும். நெக்ஸ்ட் ஒன் ஜவாத் டு ஜாவேத். ஃபைனலில் ஃபீல்டர் கிடையாது. விக்கெட் கீப்பரே விரட்டி போயிட்டார். சிங்கிள். முதல் ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக ஏகப்பட்ட ஒய்டை பார்க்க முடிஞ்சு. அதன் காரணமாக ஜாவதோட ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவர் அமைஞ்சிருக்கு. 19 ரன்னு. இவங்க விக்கெட் விடாமல் இன்னும் கொடுத்துருக்காங்க காக்டெயிலுக்காக. செகண்ட் ஓவர் ராஜேஷ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட் அப்படியே வெயிட் பண்ணார். பேஸை யூஸ் பண்ணாங்க. டபுள் எடுத்துக்கிறாங்க. இப்போ செகண்ட் ஒன் ராஜேஷ் வந்து நல்ல வேகம். அதையும் பேட்டில் ஆடி இருக்காரு.
ஐயோ அங்கே மிஸ்ஃபீல்டு இப்போ டபுளாக மாற்றுறாங்க. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். ஐயோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் விக்கெட்டை பார்க்க முடியுது. ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்டில் நேருக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக போனாங்க. பவுலரே தடுத்து முதல் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு ரன் அவுட் மூலியமாக. பேச யூஸ் பண்ண பார்த்தாரு, ஃபாஸ்ட்டாக பேட்டை பண்ண பார்த்தாரு, கட் பண்ண வாய்ப்பே இல்லாமல் போட்டாங்க. டாட் பால் நேருக்கு நேராக போயிருக்காரு. ஓவர் பிச்சுட்டு பந்து டபுள் எடுக்க வாய்ப்பு இல்லைங்க. 2 ஃபீல்டர் போட்டு வச்சுருக்காங்க. ஃபாஸ்ட்டாக துரிதமாக வேலை பார்த்துட்டாங்க இந்த தடவை. நியூ பேட்ஸ்மேன் விவேக் கடைசி பந்து பாக்கி இருக்கு இந்த ஓவரில். ஃபாஸ்ட்டாக போதான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பை டீப்பில் போட்டு வச்சுருக்காங்க. ஜெயா சிங்கிள். 2 ஓவர் முடிவில் 25 ஸ்கோரு. இது வரைக்கும் ஒரு விக்கெட் இருக்காங்க. காக்டைல் செகண்ட் ஓவர் போட்ட ராஜேஷ் வெறும் 6 ரன் தான் விட்டு கொடுத்து போட்டு போயிருக்காரு. விக்கெட்டை வேற ஆண்டிருக்காரு. விடிஎஸ் ஆர்மிக்காக தேர்ட் ஓவர் போகிறதுக்கு ஜெயக்குமார் வந்திருக்காங்க. விவேக் ஸ்டேக்கில் ஒரு விக்கெட். முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஐயோ விக்கெட் கீப்பர் மேலே போட்டு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பையும் விளக்கி வச்சுருந்தாங்க. சிங்கிள். செகண்ட் பால் விட்டு தட்ட முயற்சி ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்கிட் ஆகி வந்துச்சு பந்து. தேர்ட் ஒன் பேக்ஃபுட் பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்துருக்காரு. நல்ல ஃபீல்டிங், ஃபாஸ்ட்டாக ஃபீல்டிங் பார்க்க. சிங்கிள் மட்டுமே. விவேக் ஸ்டேக்கில் சுவிட்சுக்கான முயற்சி ஃபாஸ்ட்டாக போட்டார். ஸ்கிடி பால் கீப்பர் கைவசம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. பாடியை ஒட்டி பேட்டை வச்சாங்க. சிங்கிள். எக்ஸ்ட்ரா ஃபீல்டு ஆஃப் சைடில் வச்சுருக்காங்க. சூப்பர் டெலிவரிங்க. அச்சு ஏற்றுறாரு. ஷார்ட் பவுண்ட்ரி கொஞ்சம் மிஸ் ஃபீல்டு பண்ணாலும் பவுண்ட்ரி போயிடும். டபுள் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப ஷார்ட் பவுண்ட்ரி. இதுக்குள்ளே 2 ஓடி இருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. ஓவருக்கு 10 ரன் ரேட்டில் போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் போட ராஜேஷ் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் இது. மீதமுள்ள 18 பாலில் 32 தேவை தஞ்சாவூர் காக்டைலுக்கு. இந்த ஓவரோட முதல் பந்து விட்டு தட்ட முயற்சி ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பந்து. இவர் போட்ட முதல் ஓவர் 6 ரன்னில் பிடிச்சி போட்டு போயிருந்தாரு. ஒரு விக்கெட் அழிந்தார் எனக்கு தெரிஞ்சு. செகண்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. இதுவும் கீப்பர் கைவசம் வந்திருக்கு. தேர்ட் ஒன் சுவிட்சுக்கு வாய்ப்பு இல்லாமல் திரும்ப பக்கமே ஃபாஸ்ட்டாக போட்டாருங்க. பேசி பால் ஹேட்ரிக் ஆஃப் டாட் பார்க்க முடியுது ராஜேஷ் அவர் கையிலேருந்து. ஃபோர்த் ஒன் பேட்டில் ஆடி இருக்காங்க. கவர்ஸில் ஃபீல்டர். ஆஹா கஷ்டப்பட்டு ஃபீல்டிங் பார்த்துருக்காரு. டபுள். லாஸ்ட் ஓவர் ராஜேஷ் ஓவரில் விவேக் ஸ்டேக்கில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். நல்ல ஸ்டாப். ஜெயா அவர்கிட்ட வந்து சிங்கிள் மாற்றிருக்காங்க. இந்த ஓவரோட கடைசி பந்து ஜாவித் ஸ்டேக்கில் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஆஃப் சைடில் வந்துச்சு. ஆஃப் சைடில் ப்ளே பண்ணார். ஒரு மைண்ட் கேம் ஆட்டார்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. அவர் அப்படியே லெக் சைடு கொண்டு போனாங்க. பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்குக்கும் ஃபைன் லெக்கு நடுவில் காலில் போட போகிற மாதிரி ஒரு இண்டிகேஷனை காட்டிட்டு அவுட் சைடு ஆஃப்லேயே போட்டாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 35 ஸ்கோரு. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க தஞ்சாவூர் காக்டைல். மீதமுள்ள 12 பாலில் 27 தேவை தஞ்சாவூர் காக்டைலுக்கு டார்கெட். நெக்ஸ்ட் ஓவர் ஜெயக்குமார் போட வந்திருக்காங்க. அவருக்கான 2வது ஓவர். விவேக் ஸ்டேக்கில் 2 ஃபீல்டர் ஷார்ட் பவுண்டரி ப்ரொடெக்ட் பண்ண. ஓய்யோ பேக்கப் கால் டீப்லேருந்து வரணும். இதை யூஸ் பண்ணி சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. டபுள் ட்ரிபிளாகவும் மாற்றுறாங்க. வேகமாக ஓடி இருக்காங்க. இந்த இன்னிங்ஸ் முழுக்க ஏகப்பட்ட ரன்னிங்கை பார்க்க முடியுது. செகண்ட் ஒன் நேருக்கு நேராக போயிருக்காரு. பவுலர் தலைக்கு நேராக போயிருக்கு வந்து. இதையும் டபுளாக மாற்ற முயற்சி. ஏஸ் டபுள் எடுத்திருக்காங்க. 2 ஓட்டங்கள். தேர்ட் பால் எக்ஸ்ட்ரா பேஸ். இதையும் பேட்டில் ஆடி இருக்காரு. எவ்வளோ பேஸ் போட்டாலும் ஸ்ட்ரிங் ஆக்ஷனில் போட்டாலும் இதையும் டபுளாக மாற்றுறாங்கங்க. வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. 7 ரன் முதல் 3 பாலில். 9 பாலில் 20 தேவை. ஃபோர்த் ஒன் இந்த ஓவரில் சிங்கிள் மாற்றிக்கிட்டாங்க. போன பால் போயிட்டு ரீபால் இந்த பால். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங். டவுன் த விக்கெட்டு போனார். 2 ஃபீல்டரை போட்டு வச்சுருக்காங்க. பீட் பண்ணி போயிருக்கு. இதையும் டபுளாக மாற்றுறாங்க. ஜெயா ஓவரில் கடைசி ஒரு சிக்கி ஷாட்டுக்கான முயற்சி. பேட்டில் போட்டிருக்கு. ஆளே இல்லாத பக்கம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. பக்கு ட்ரை பண்ணி பார்த்தாருங்க. முடியலை. பவுண்ட்ரி அங்கே. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 50 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் விட்டு தஞ்சாவூர் காக்டைல். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு மேட்ச் போடுறதுக்கு பக்கம் வந்திருக்காங்க. 6 பாலுக்கு 12 தேவை. முக்கியமான ஆறில் முதல் பந்து
பெரிய வயசுக்கு போனாங்க. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 5 பாலுக்கு 12 தேவை. செகண்ட் ஒன் தரையோட பேருக்கு லாங் ஆனில் ஃபீல்டர் குத்தி திரும்பும். பொறுமையாக போகிறதுக்குள்ளே இங்கே ரெட்டாக மாற்றுறாங்க. முதல் பால் டாட்டுக்கு சேர்த்து ஒரு ரன்னு. முதல் 2 பாலில் 2 ரன்னு. தேர்ட் பால் ஓவரில் 4 பாலுக்கு 10 தேவை. விட்டு தட்டினாரு. கையில் அடிச்சுட்டு 2ங்க. போன பால் போயிட்டு ரீபால் அந்த பால் 3 கேளு தேவை. லெக் சைடில் பெரிய ரீஜன் அடிக்க வச்சிருக்காங்க. ஃபீல்டர் ரெடி ஆகிட்டாருங்க. 4 அட்டேக் நின்று அந்த பேட்ஸ்மேன் ஓப்பனிங் வந்தார். நின்று இவ்வளோ தூரம் மேட்சை எடுத்துகிட்டு போனார். பட் முடிக்க முடியல. செகண்ட் பேட்ஸ்மேன் சிவா லாஸ்ட் 2 பால் கேளு தேவை. கட்டர் வேரியேஷன் நேருக்கு நேராக போயிருக்காரு. குத்தி ஃபீல்டருக்கு பக்கமே போயிடுச்சு. திரும்ப கூட இல்லை இந்த தடவை. சிங்கிள்ங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச்சு. பெரிய ரன்னுக்கு போயே தீரணும். பவுண்டரி விடாமல் தடுத்தாலும் பவுண்டரி போனாலும் பிரச்சனை கிடையாதுங்க. 6 தேவைப்படும் போது 4 தான் விட்டு கொடுத்துருக்காங்க. மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு ரன்ல ஜெயிச்சிருக்காங்க கன்னியாகுமரி. நல்ல மேட்சுங்க. ஆக்சுவலாக சரியான ஃபைட் பேக் கொடுத்தாங்க. தஞ்சாவூர் காக்டைல் வெர்சஸ் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. செல்வானை வழங்குகிறார். ரவுண்ட் 1 மேட்ச்சில் ஒரே ரன்ல மேட்சை விட்டு போனாங்க. தஞ்சாவூர் காக்டைல் ஜாவித்தனனுக்கு கோப்பை வழங்கப்படுகிறது. நல்ல இன்னிங்ஸ். கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிக்க பார்த்தாரு. ரொம்ப ஹார்ட் லக்கு. ரொம்ப க்ளோஸ் மேட்ச் இது. நல்ல மேட்ச். கன்னியாகுமரிக்கு ஆப்போசிட்டாக தஞ்சாவூர் செம்மையாக ப்ளே பண்ணினாங்க.